ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். என் பேர் அபி. வெல்கம் டு இந்தியன் ரெசிபீஸ் தமிழ். நம்ம இன்றைக்கி எல்லாருடைய ஆல் டைம் ஃபேவரட் சாக்லேட் ஐஸ்கிரீம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அதுவும் வீட்டில் இருக்க குறைவான இன்க்ரீடியன்ட் வச்சு பண்ணியிருக்கோம். க்ரீம் இல்லாமல், பீட்டர் இல்லாமல், அதுக்கப்புறமா கொக்கோ பவுடர்லாம் இல்லாமல், சாக்லேட் இல்லாமல் சாக்லேட் ஐஸ்கிரீம் ரொம்ப சுலபமாக பண்ண முடியும். போர்பன் பிஸ்கட் இருக்குல்ல, அது வச்சு தான் பண்ண போகிறோம். இது ரொம்ப ஈஸியாக இருக்கும், ரொம்ப க்ரீமியாக, அப்படியே கடையிலேருந்து வாங்கிட்டு வந்தது போல் அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு போர்போன் பிஸ்கட் எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைனா நீங்கள் ஏதாவது ஒரு க்ரீம் பிஸ்கட் எடுத்துக்கோங்க. சாக்லேட் ஃப்ளேவருடைய க்ரீம் பிஸ்கட் எடுத்துக்கணும். நான் இன்றைக்கி இது ஃபுல் பாக்கெட்டும் யூஸ் பண்ண போகிறதில்ல. ஒரு 8 பிஸ்கட், 8லேருந்து 10 வரைக்கும் கூட நம்ம எடுத்துக்கிறலாம். நீங்கள் சின்ன சின்ன பிஸ்கட் யூஸ் பண்ணுறதா இருந்தால் ஒரு 16 பிஸ்கட் எடுத்துக்கோங்க, கரெக்டாக இருக்கும். இப்போது நம்ம எடுத்து வச்சுருக்கிற இந்த 10 பிஸ்கட்ஸையும் சின்ன சின்னதாக உடைச்சிட்டு இது போல் சேர்த்துக்கோங்க. க்ரீமோடு தான் சேர்க்கணும். இந்த க்ரீம் தான் நம்மளோட ஐஸ்கிரீமுக்கு நல்ல ஒரு க்ரீமி டெக்ஸ்சரை கொடுக்க போகுது. அதுக்காக தான் நான் க்ரீம் பிஸ்கட் எடுக்கணும்னு சொல்லியிருக்கேன். இப்போ இதெல்லாத்தையும் நல்லா உடச்சி போட்டதுக்கு அப்புறமா இதை நைஸாக பொடி பண்ணிட்டு வந்துடலாம். சின்ன சின்ன பேக்கெட்ஸில் கூட இப்போ சாக்லேட் க்ரீம் பிஸ்கட்ஸ் வருது. அது 5-6 ரூபா தான் இருக்கும். அதில் கூட நீங்கள் ஈஸியாக பண்ண முடியும். இப்போ இதை நைஸாக அரைச்சிட்டு வந்தாச்சு. பாருங்கள், இந்த அளவுக்கு நைஸாக இருக்கணும். கொஞ்சம் கூட கப்பி இல்லாமல் பார்த்துக்கோங்க. அடுத்து இதில் கெட்டியான பால் சேர்க்க போகிறோம். தண்ணி சேர்க்காத கெட்டியான பால் சேர்க்கணும். 2 கப் அளவு பால் சேர்த்துக்கோங்க. இது 400 ml அளவு பால் இருக்கும். காய்ச்சி ஆற வச்ச பால் சேர்க்கணும். அதையும் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சிட்டு ஒரு பேனில் சேர்த்துக்கோங்க. பால் சேர்த்து நல்லா அரைச்சதுக்கு அப்புறமா இது போல் கலரில் தான் இருக்கும். இப்போது ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு இதை நல்லா கலந்துட்டே இருங்க. கலந்துட்டே இருக்கும்போது ஒரு 5 நிமிஷத்துலேயே இது நல்லா கெட்டிப்பட ஆரம்பிக்கும். ஏன்னா நம்ம இதில் பிஸ்கட் சேர்த்துருக்கோம். அது மாவில் தான் பண்ணியிருப்பாங்க. அதனால் பால் கொஞ்சம் நேரத்துலேயே கெட்டியாக ஆரம்பிச்சிரும். ரொம்பவும் கெட்டியாயிடக்கூடாது. இப்போ இதில் சர்க்கரை சேர்த்துக்கோங்க. ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்தா போதும். ஏன்னா பிஸ்கட்லேயே ஏற்கனவே சுகர் இருக்கும். அதனால் சர்க்கரையோட அளவு பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க. இப்போது சர்க்கரை நல்லா கரையட்டும். இப்போ ஒரு தடவை நல்லா இது போல் கலந்துட்டே இருங்க. ஸ்டவ்வை ஹை ஃப்ளேமில் வச்சிடக்கூடாது, சீக்கிரமாகவே அடிப்பிடிக்க ஆரம்பிச்சிரும். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு கலந்துட்டே இருங்க. இப்போ பாருங்கள், நல்லாவே கெட்டியாயிருச்சு. பார்க்குறதுக்கு ஒரு போரிஜ் கன்சிஸ்டன்சிக்கு வந்திருக்கு. இது கரெக்டான கன்சிஸ்டன்சி. இந்த டைமில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை முழுமையாக ஆற வச்சுருங்க. கொஞ்சம் கூட சூடு இருக்கக்கூடாது. ஃபேன் காற்றுக்கு கீழே வச்சுட்டு நல்லா ஆற வச்சு எடுத்துக்கோங்க. இதை நீங்கள் ஆற வைக்கும்போது இன்னுமே நல்லா கெட்டியாகும். இப்போ பாருங்கள், இது நல்லா ஆறிடுச்சு. நான் சொன்னது போல் எவ்வளோ கெட்டியாக இருக்குது பார்த்தீங்கல்ல. இப்போ இதை நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டுட்டு மறுபடிக்கும் நல்லா அரைக்க போகிறோம். அந்த மாதிரி அரைக்கும்போது கரெக்டான கன்சிஸ்டன்சிக்கு வரும். உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா கொஞ்சம் போல் பால் சேர்த்து கூட அரைச்சிக்கிறலாம். ரொம்ப கெட்டியாக இருந்தால் மட்டும் பால் சேர்த்து அரைச்சிக்கோங்க. அரைச்சதுக்கு அப்புறமா ஒரு ஏர்டைட்டான கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வச்சுருங்க. நான் 2 டேபிள் ஸ்பூன் அளவு மட்டும் பால் சேர்த்து அரைச்சிருக்கேன். இப்போ இதை ஒரு 5 மணி நேரம் ஃப்ரீசரில் வச்சிடலாம். இப்போ 5 மணி நேரம் ஆயிடுச்சு. இது ரொம்பவே ஹார்டாக இருக்கும். இந்த டைமில் நம்ம இது ஐஸ்கிரீம் சாப்பிட முடியாது. இது எந்த அளவு டெக்ஸ்சரில் இருக்கும்னா, நம்ம குல்ஃபி இல்லைனா குச்சி ஐஸ்லாம் சாப்பிடுவோம்ல, அந்த மாதிரி கொஞ்சம் கிறிஸ்டலாக இருக்கும். அதனால் இதை நல்லா இது போல் வெளியில் எடுத்துட்டு சின்ன சின்ன பீஸா போட்டுட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு மறுபடிக்கும் அரைக்க போகிறோம். அதாவது இந்த கூலிங் இருக்கதோடையே அரைக்கணும். அப்படி அரைக்கும்போது நல்ல ஒரு க்ரீமியான டெக்ஸ்சர் கிடைக்கும். அதுக்கப்புறமா ரியல் ஐஸ்கிரீமோடைய டெக்ஸ்சர் இதுக்கு கிடைக்கும். இப்போ சின்ன சின்னதாக நான் கட் பண்ணிவிட்டேன். இதை எடுத்துகிட்டு நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டுடலாம். மிக்ஸி ஜாரில் போட்டுட்டு இதை நல்லா நைஸாக க்ரீமியாக வர வரைக்கும் அரைச்சி எடுத்துக்க போகிறோம். பாருங்கள், எல்லா ஐஸ்கிரீமையும் மிக்ஸி ஜாரில் சேர்த்தாச்சு. இப்போ இதை நைஸாக அரைச்சாச்சு. நீங்களே பாருங்கள் எவ்வளோ ஃப்ளஃபியாக இப்போவே ஐஸ்கிரீம் தயாரானது போல் இருக்குது. அதோட டெக்ஸ்சர் பாருங்கள் எவ்வளோ ஸ்மூத்தியாக சில்கியாக இருக்குது. இதுக்கப்புறமா மறுபடிக்கும் அதே கண்டெய்னரில் ஊற்றிட்டு நல்லா இது போல் டேப் பண்ணிக்கோங்க.
மூடி போட்டு மூடினதுக்கு அப்புறமா இதை 8 மணி நேரம் ஃப்ரீசரில் வச்சுக்கோங்க. இப்போ 8 மணி நேரம் ஆயிடுச்சு. நம்மளோட ஐஸ்கிரீமும் சூப்பராக தயாராகிருக்கு. இதை நம்ம இப்போது சர்வ் பண்ணிடலாம். நீங்களே பாருங்கள் எவ்வளோ ஸ்மூத்தாக எடுக்க வருது. இதுக்கு மேலே நான் அலங்காரத்துக்காக கொஞ்சம் போல் சாக்கோ சிப்ஸ் மட்டும் சேர்க்க போகிறேன். அப்படி இல்லைன்னா நீங்கள் சுகர் ஸ்ப்ரிங்கிள் சேர்க்கலாம், இல்லைனா சாக்லேட் சிரப் சேர்த்து கூட நீங்கள் அலங்காரம் பண்ணலாம். இது எல்லாமே நம்மளோட க்ரியேட்டிவிட்டி தான். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட சூப்பரான சாக்லேட் ஐஸ்கிரீம் சூப்பராக தயாராகிருச்சு. இந்த சம்மருக்கு நல்லா குளுன்னு நீங்களே உங்கள் கையால் வீட்டில் ப்ரிப்பேர் பண்ணி எல்லாருக்கும் கொடுங்க. எல்லோரும் விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்லேயும் கூட ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட நிறைய ஷேர் பண்ணுங்கள். ஸோ அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும். இன்னொரு சூப்பரான ரெசிபியோட நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ, பாய்.